குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி, நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? டான்ஸ் ஆடா அண்ணா டான்ஸ் இப்ப கிளிய போதுடா அவன் ஜீன்ஸ் டகடக டும் டும் டகடக டும் டும் டர். இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப பழசு. என்ன இப்ப 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன். இந்த வீடு தான். என்னங்க என்னங்க இல்ல அனலா இருக்கு உங்க வீட்ல. பக்கத்துல இருக்க முடியலங்களா? ஒண்ணு இல்லையா அந்த மாதிரி. இங்க தான் அனலா மாதிரி இருக்கு. என்னங்க ஆச்சு? பெரிய அறிவு பெட்டகம். நீங்க பேசுறது கம்மிதான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு முன்னாடி. ஏய் என்னடா வயிறு வலிக்குது, வா டாக்டர் போடா. வயிறுலாம் வலிக்குறடா, வயிற்றுச்சலா இருக்குடா. வயிற்றுச்சலா இருக்கா? ஐயோ ஜெலுசில் ஏதா வாங்கிட்டு வரவா? என்னத்த பண்றது? என்னத்த கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட படுத்து கிடக்குறேன். அதை அப்படியே செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். முதல்வர் தான், எங்களுக்கு அவர் தான் முதல்வர். ஆசீர்வாதம் பண்ணி என்ன இந்த ஊருக்கு போயிட்டு வர சொன்னாருங்க. பெருந்தன்மையின் முதல்வர், அறத்தின் முதல்வர். அப்படிப்பட்ட முதல்வர் தான் இன்றும் எனக்கு முதல்வர். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தயங்கி தயங்கி வந்தேன்னா இப்ப சொல்றேன் தம்பி, நான் திமுக தான். ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man.